நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு நாமே கேட்டுக்கலாம். யாருமே சொல்ல வேணாம் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா. சொல்லுங்கள், சொல்ல முடியாது. அதை மனசாட்சியை கேட்டால் தான் சொல்லும். மனசாட்சிக்கு ஒருத்தவங்களும் பயந்தாகணும். சும்மா ஒருத்தவங்களை பற்றி பேசுறதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம மனசாட்சிக்கு சரியாக நம்ம பேசுகிறோமா, நம்ம நல்லது பேசுகிறோமா கெட்டது பேசுகிறோமா அப்படின்னு பேசுங்க. இப்போ ரொம்ப நல்லவங்களும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க சொல்லி பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கே வேலை சரியாக இருக்குது, அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்க. இதில் எதுக்கு நம்மளுக்கு இன்னொருத்தவங்க வீட்டு கதை? அதெல்லாம் தேவையில்லை. 2 பேருக்கு பயப்படணும். ஒன்று மனசாட்சி, மனசாட்சிக்கு பயப்படுறாங்க வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு வழிகாட்டும். மனசாட்சி தான். மனசாட்சிக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். நீங்கள் கோவிலுக்கு போய் தெய்வத்தை பக்தியாக கும்பிட்றீங்களா இல்லையா? ரொம்ப பக்தியாக போய் கும்பிட்றீங்க. அது வேலை செய்யணும்னா நம்ம மனசாட்சிக்கு பயந்தாகணும். இப்போ ஒருத்தவங்களை ஏமாத்துறது, ஒருத்தவங்கள்த பிடிங்கிறது, திருப்பி கொடுக்கறதில்ல. கஷ்டம்னு கேட்டாக்கா கொடுக்குறாங்க, பாவம் அவங்களுக்கு திரும்பி போகிறதில்ல. இந்த மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அவங்கவுங்க வாங்கினதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் பாவம் கஷ்டப்படுறவங்கள இதை வாங்கி அநியாயம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்த்து நடந்துக்கணும். ஒருத்தவங்களை பற்றி அனாவசியமாக நம்ம பேசக்கூடாது. நம்ம நாக்கில் தெய்வம் குடியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. வாழ்க்கையில் 2க்கு நம்ம பயந்தான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இன்னும் நம்ம இறந்த பிற்பாடு வேறு நம்மளுக்கு பிறவி இருக்குதுன்றாங்க. அது வேற. எவ்வளோ நாயாக பிறக்குது, பேயாக பிறக்குது, புழுவாக பிறக்குது, பனியாக பிறக்குது, ரோட்டில் படுத்துன்னு தூங்குதுங்க, சாக்கடை தண்ணியை குடிக்குதுங்க. நம்மளை எவ்வளோ கோபுரத்தில் வச்சுருக்காரு கடவுள். அது நம்ம செஞ்ச புண்ணியமும் நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடந்ததும் தான். அதெல்லாம் நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு உதவி செய்யும். மனசாட்சிக்கு பயப்படுறது, இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள். எப்போவுமே கெட்டதை நோக்கி நம்ம போகவே கூடாது. அது நல்லதுக்கே இல்லை. இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம், நாளைக்கு பாருங்கள் நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். இதெல்லாம் நிஜம்தான். இதெல்லாம் தான் நிஜம். இல்லாததை பொல்லாததை பார்த்து பார்த்து பேசி எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வேணாம். நல்லதை நினைங்க, நல்லதை பாருங்கள், நல்லதை சொல்லுங்கள், நல்லதை நினைங்க. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறிடுவோம். மனசாட்சிக்கு பயப்படணும் முதல்ல, அப்புறம் கடவுளுக்கு பயப்படணும். ஆமாம், அவங்கெல்லாம் நேரில் பார்க்குறாங்களா, யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப பேர். இதெல்லாம் இருக்குது நிச்சயமாக. நீங்கள் இதுக்கு பயந்து நடங்க, உங்களுக்கு நல்லதாக தான் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்றைக்கி விதைச்சா நாளைக்கு உங்களுக்கு அறுவடை இருக்குது. அதனால் நம்ம நல்லது செய்யணும், மனசாட்சிக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும். இப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம கஷ்டப்படுற காலத்தில் கடவுள் கட்டாயம் கை கொடுப்பார். அதெல்லாம் எப்போவுமே வீண் போகாது. நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கங்க, நல்ல பிள்ளைங்களாக இருங்க, நல்லவங்களாக இருங்க, 10 பேருக்கு உதவி பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க.